அதிகாரம் 103 குடிசெயல் வகை. குறள் 1021. கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். விளக்கம். என் குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்தும் கடமையை செய்வதில் நான் ஒருபோதும் சோர்வடைந்து கையை விடமாட்டேன் என்று ஒருவன் உறுதியுடன் இருப்பானானால் அந்த பெருமையை விட மேலான பெருமை இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை. மகாபாரதம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன குரு கர்மணி சங்கத்யக்த்வா தனஞ்சய. விளக்கம். தன் கடமையை செய்வதில் மட்டுமே ஒருவனுக்கு அதிகாரம் உண்டு. பலனை எதிர்பாராமல் கையை தொய்விடாமல் கைதூவேன் என்னும் பற்றற்று தன் செயல்களை செய்பவனே சிறந்த கர்மயோகி. விடாமுயற்சியுடன் கடமையை செய்யும் அத்தகைய மன உறுதியே ஒரு மனிதனுக்கு மிக உயர்ந்த கௌரவத்தை தருகிறது. மனுஸ்மிருதி. அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேதக பரம் சுகம் சர்வார்த்த சித்தி மூலம் ச அனிர்வேதக சதா பவேத். விளக்கம். மனத்தளர்ச்சி அடையாமல் சோர்வு அடையாமல் இருப்பதுவே செல்வத்தின் அடிப்படை. ஸ்ரீயோ மூலம் அதுவே மேலான சுகம். ஒருவன் எக்காலத்திலும் என் கடமையை செய்ய மாட்டேன் என்று கையை விடாமல் உழைத்தால் அவன் எல்லா நன்மைகளையும் அடைவான். இத்தகைய விடாமுயற்சியே ஒரு மனிதனின் உண்மை பெருமை. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. கர்மயோகம். சனாதன தர்மம் சொல்லும் கர்மயோகம் என்பது பலனை எதிர்பாராமல் கடமையை செய்வது. கைதூவேன் என்பது கர்மயோகியின் லட்சியம். ஒருவன் தன் குடும்பத்திற்காகவோ நாட்டிற்காகவோ உழைக்கும்போது அதுவே ஒரு தவமாக கருதப்படுகிறது. புருஷகாரம், அதாவது எஃபர்ட். விதி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவனின் முயற்சி புருஷகாரம் மிக முக்கியமானது. சனாதன தர்மம் சோம்பேறித்தனத்தை கடுமையாகச் சாடுகிறது. கைதூவேன் என்னும் உறுதி ஒருவனை சத்வகுண நிலைக்கு உயர்த்துகிறது. பீடு, அதாவது எக்ஸலன்ஸ். உலகிலேயே உயர்ந்த பீடு எது? செல்வமீட்டுவதோ அதிகாரம் பெறுவதோ அல்ல. ஓயாமல் தர்ம வழியில் உழைக்கும் ஒருவனது மன உறுதிதான் உண்மையான சிறப்பு என்று சனாதன தர்மமும் வள்ளுவரும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளனர். யக்ஞம், அதாவது சாக்ரிஃபைஸ். ஒருவன் தன் கடமைகளை செய்வது என்பது பிரபஞ்ச சக்கரத்தை சுழற்றுவதற்கு சமம். அத்தகையவன் ஒருபோதும் தன் பொறுப்பிலிருந்து பின்வாங்குவதில்லை. குறள் 1022. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. விளக்கம். விடாமுயற்சி, ஆழ்வினை, நிறைந்த அறிவு, ஆன்ற அறிவு ஆகிய இரண்டையும் இடைவிடாமல் செயல்படுத்துவதால் ஒருவனுடைய குடும்பமானது மேன்மேலும் உயர்ந்து விளங்கும். மகாபாரதம். யத் பாவம் குருதே கர்மா புத்திபூர்வம் அதந்திரிதஹ தத் பிரபாவேன சம்ருத்திஹி குலஸ்ய ச பவிஷ்யதி. விளக்கம். எவன் ஒருவன் சோம்பல் இல்லாமல் அதந்திரிதஹ ஆழ்வினை மற்றும் புத்திபூர்வம் ஆன்ற அறிவு தன் கடமைகளை செய்கிறானோ அவனது அந்த செயல்களின் வலிமையால் அவனது குலம் செல்வச் செழிப்பையும் வளர்ச்சியையும் சம்ருத்திஹி அடையும். மனுஸ்மிருதி. வித்யயா ச கர்மணா ச குலம் உத்யதி சர்வதா த்வாப்யாம் ஏதாப்யாம் சம்யுக்தஹ ச ஏவ குலவர்த்தகஹ. விளக்கம். கல்வி அறிவாலும் விடாமுயற்சியுடன் கூடிய செயலாலும் ஒரு குலம் எப்போதும் உயர்வு பெறும். இந்த இரண்டையும் முறையாக பெற்றவனே தன் குலத்தை வளர்ப்பவன் குலவர்த்தகஹ ஆவான். வள்ளுவர் கூறும் நீளும் குடி என்பதற்கு குலவர்த்தகஹ என்பது மிகப் பொருத்தமான சொல்லாகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஞானம் மற்றும் கிரியை. சனாதன தர்மத்தில் ஒரு செயலை செய்ய இச்சா சக்தி, அதாவது ஆசை, ஞான சக்தி, அதாவது அறிவு, மற்றும் கிரியா சக்தி, அதாவது செயல் அல்லது முயற்சி ஆகிய மூன்றும் தேவை. இதில் அறிவும் முயற்சியும் இணையும் போதுதான் ஒரு காரியம் சித்தியடையும். வெறும் அறிவு மட்டும் இருந்தால் காரியம் நடக்காது. அறிவில்லாத உழைப்பு வீணாகும். நீள்வினை, அதாவது கண்டினியூவஸ் ஆக்ஷன். நீள்வினை என்பது தொடர்ச்சியான செயல்பாட்டை குறிக்கும். சனாதன தர்மத்தில்
இது நித்திய கர்மா அல்லது இடைவிடாத தர்ம செயல்பாட்டை குறிக்கிறது. ஒரு குலம் ஒரு நாளில் உயர்ந்து விடாது. தலைமுறை தலைமுறையாக அறிவும் உழைப்பும் தொடரும் போதே அது நீளும் குடியாகிறது. குல தர்மம் ஒருவனின் வளர்ச்சி என்பது அவனோடு முடிந்து விடுவதல்ல, அது அவனது குடும்பத்தையும் சார்ந்தது. சனாதன தர்மம் தனி மனித முன்னேற்றத்தை விட குடும்ப அமைப்பின், அதாவது கிருஹஸ்த தர்மத்தின் முன்னேற்றத்தையே அறத்தின் வழியாக பார்க்கிறது. புருஷகாரம் விதி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் புருஷகாரம் எனப்படும் மனித முயற்சியே ஒருவனை உயர்த்துவதற்கு முதன்மையானது என்பது சனாதன தர்மத்தின் துணிபு. குறள் 1023. குடி செய்வள் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். விளக்கம்: என் குடும்பத்தை நான் உயர்த்துவேன் என்று உறுதி பூண்டு உழைக்கின்ற ஒருவனுக்கு அவனது முயற்சியைக் கண்டு தெய்வமானது தன் ஆடையை இறுக கட்டிக்கொண்டு மடிதற்று அவனுக்கு உதவி செய்ய முன்னே வந்து நிற்கும். அதாவது முயற்சியுள்ளவனுக்கு தெய்வத்தின் அருள் தானாக வந்து சேரும். மகாபாரதம். உத்யோகினம் புருஷ சிம்ஹம் உபைதி லக்ஷ்மி தைவேன தேயம் இதி கா புருஷா வதந்தி தைவம் நிஹத்ய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருதே யதி ந சித்யதி கோ அத்ர தோஷஹா. விளக்கம்: விடாமுயற்சி கொண்ட மனிதனை தேடி லக்ஷ்மி தெய்வம் தானாக வருவாள். விதிப்படி நடக்கும் என்று சோம்பேறிகளே சொல்வார்கள். விதியை தள்ளி வைத்துவிட்டு உன் ஆத்ம சக்தியால் முயற்சியை செய். ஒருவன் முயற்சி செய்யத் தொடங்கினால் அவனுக்கு துணை நிற்க தெய்வம் சித்தமாக இருக்கும். மனுஸ்மிருதி. யதா பீஜம் வினா க்ஷேத்திரம் ந ப்ரோஹதி கதாச்சன ததா புருஷகாரேண வினா தெய்வம் ந சித்யதி. விளக்கம்: எப்படி விதை இல்லாமல் நிலத்தில் பயிர் வளராததோ அதுபோல மனித முயற்சி புருஷகாரம் இல்லாமல் தெய்வத்தின் அருள் பலந்தராது. ஒருவன் தன் குலத்தை உயர்த்த முயற்சிக்கும்போது அந்த முயற்சியே விதையாக மாறி தெய்வ அருளை ஈர்க்கிறது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. மடிதற்று. வள்ளுவர் தெய்வம் மடிதற்று முந்துரும் என்கிறார். சனாதன தர்மத்தில் இறைவன் ஒருபோதும் சோம்பேறிகளுக்கு உதவுவதில்லை. உத்தியோகம் புருஷ லட்சணம். எவன் ஒருவன் செயல்படத் தொடங்குகிறானோ அவனுக்கு வழிகாட்ட இறைவன் ஒரு சாரதியாக கிருஷ்ணரைப் போல முன்னால் வந்து நிற்கிறான். கைங்கரிய தர்மம். தன் குடும்பத்திற்காக உழைப்பது என்பது ஒரு வகை கைங்கரியம், அதாவது சேவை. ஒருவன் தன் கடமையை சரிவர செய்ய தீர்மானிக்கும்போது அவனுள்ளிருக்கும் அந்தர்யாமி, அதாவது இறைவன், அவனுக்கு வேண்டிய ஆற்றலை வழங்கத் தொடங்குகிறான். பிராரப்தம் மற்றும் புருஷகாரம். பழவினை குறுக்கே நின்றாலும் ஒருவனின் தீவிரமான முயற்சியைக் கண்டு இறைவன் அந்த விதியையும் மாற்றியமைக்க முன்வருவான். இதையே வள்ளுவர் தெய்வம் ஆடையைக் கட்டிக்கொண்டு ஓடி வருவதாக உருவகப்படுத்துகிறார். சமூக உயர்வு. தனி மனிதன் தன் குடும்பத்தை உயர்த்த நினைக்கும்போது அது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. அத்தகைய தார்மீக செயல்களுக்கு பிரபஞ்ச சக்திகள் எப்போதும் துணை நிற்கும் என்பது சனாதன தர்மத்தின் ஆணித்தரமான நம்பிக்கை. குறள் 1024. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உஞற்றுபவர்க்கு. விளக்கம்: தன் குடும்பத்தை உயர்த்துவதற்காகச் சோர்வின்றி முயற்சி செய்பவருக்கு அவர் எண்ணிப் பார்க்காத அளவிற்கு நன்மையான பயன்கள் தாமே வந்து சேரும். அந்த செயலை எப்படி முடிப்பது என்று அவர் திட்டமிடாவிட்டாலும் அந்த முயற்சியின் வேகத்திலேயே காரியங்கள் தானாக கூடிவரும். மகாபாரதம். யதா சங்கல்பயித்வா தூ கர்ம தர்மயுதம் நரஹ அதந்த்ரிதஹ பிரயததே சித்திஹி தஸ்ய கரே ஸ்திதா. விளக்கம்: எவன் ஒருவன் தர்மத்துடன் கூடிய செயலை செய்ய சங்கல்பம், அதாவது உறுதி கொண்டு சோம்பல் இல்லாமல் அதந்த்ரிதக முயற்சி செய்கிறானோ அவனுக்கு வெற்றி, சித்திஹி என்பது கையில் வைத்த நெல்லிக்கனி போல தானாக கிட்டும். அவன் அதிகம் ஆராய தேவையில்லை, அவனது உறுதியே வெற்றியை ஈர்க்கும். மனுஸ்மிருதி. அனிர்வேதத்வமேவ அத்ர ஸ்ரேயः பரமம் முச்யதே அதந்த்ரிதः சதா திஷ்டேத் சர்வம் சித்யதி தஸ்ய தூ. விளக்கம்:
மனத்தளர்ச்சி அடையாமல் தன் கடமையை செய்வதே மேலான அறம். எப்போதும் விழிப்புடன் இருந்து சோர்வின்றி உழைப்பவனுக்கு அதந்திரிதக, அவன் எண்ணாத காரியங்கள் கூட தானாகவே சித்தியடையும். சர்வம் சித்தியதி. இது வள்ளுவர் கூறும் சூழாமல் முடிவெய்தும் என்ற கருத்துக்கு அரண் சேர்க்கிறது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். சங்கல்ப பலம். சனாதன தர்மத்தில் சங்கல்பம், அதாவது உறுதியான தீர்மானம் என்பது மிக வலிமையானது. ஒருவன் தன் குடியை உயர்த்த வேண்டும் என்ற தூய எண்ணத்துடன் செயல்படும்போது பிரபஞ்ச சக்திகள், நிமித்தங்கள் அவனுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும். இதையே வள்ளுவர் சூழாமல், அதாவது திட்டமிடாமலேயே என்கிறார். நிஷ்காம கர்மம். ஒருவன் பலனை பற்றி அதிகம் கவலைப்படாமல் தன் முயற்சியில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கும்போது அந்த செயல் யோகமாக மாறுகிறது. யோகத்தில் இருப்பவனுக்கு கர்ம பலன்கள் தாமே வந்து சேரும். தாழாது உயற்றுதல். சனாதன தர்மம் சொல்லும் ராஜச மற்றும் சத்வ குணங்களின் கலவை இது. இடைவிடாத உழைப்பு இருக்குமிடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் தானாக உண்டாகும். எங்கே உழைப்பும் தர்மமும் இருக்கிறதோ அங்கே வெற்றி என்பது ஒரு துணை விளைவாக, பை ப்ராடக்டாக வந்து சேரும். பிரபஞ்ச ஒத்துழைப்பு. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. ஒருவன் தன் குல தர்மத்தை காக்க முயலும்போது அந்த தர்மமே அவனை அறியாமலே அவனது காரியங்களை முடித்துக் கொடுக்கும். திட்டமிடாத வெற்றிகள் என்பவை இறைவனால் வழங்கப்படும் பரிசுகளாக சனாதன தர்மம் கருதுகிறது. குறள் 1025. குற்றமிலனாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாச் சுற்றும் உலகு. விளக்கம். எந்தவிதமான குற்றமும் இல்லாதவனாய் தன் குடும்பத்தை உயர்த்த உழைத்து வாழ்கின்ற ஒருவனை இவ்வுலகத்தவர் அனைவரும் அவனது சுற்றத்தாராகக் கருதி அவனையே சூழ்ந்து நிற்பார்கள். அதாவது நேர்மையான உழைப்பால் உயர்ந்தவன் உலகிற்கே உறவினன் ஆவான். மகாபாரதம். யஹா சுத்தேன ஹி விருத்தேன குலம் உத்தாரயேத் நரஹா தம் சர்வோ லோகஹா பஜதி சுஹ்ருத் பூதோ ந சம்சயஹா. விளக்கம். யார் ஒருவன் தூய்மையான நடத்தையோடு, அதாவது குற்றமிலனாய் தன் குலத்தை உயர்த்துகிறானோ அவனை இந்த உலகம் முழுவதும் ஒரு நல்ல நண்பனைப் போலவும் சுற்றத்தாரைப் போலவும் கொண்டாடும் என்பதில் ஐயமில்லை. மனுஸ்மிருதி. நிஷ்பாபஹா குருதே கர்மா ஸ்வகுலஸ்ய விவ்ருத்தயே தம் ஆஸ்ரயந்தி பூதானி ச பந்துஹு சர்வலோகிதஹா. விளக்கம். பாவமற்றவனாய் தன் குலத்தின் வளர்ச்சிக்காக கடமையைச் செய்பவனை எல்லா உயிர்களும் அண்டி நிற்கும். அவனே உலகிற்கு சிறந்த உறவினன் மற்றும் நலம் விரும்பி ஆவான். வள்ளுவர் கூறும் சுற்றமாச் சுற்றும் என்ற கருத்தை இது உறுதிப்படுத்துகிறது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. குற்றமிலனாய். சனாதன தர்மத்தில் அர்த்தம், அதாவது பொருள் அல்லது செல்வம் என்பது தர்ம வழியில் ஈட்டப்பட வேண்டும். அநீதியான வழியில் குடும்பத்தை உயர்த்த நினைப்பது குற்றமாகும். எவனொருவன் அறம் தவறாமல் உழைக்கிறானோ அவனது வெற்றி நிலையானது மற்றும் கௌரவமானது. வசுதைவ குடும்பகம். உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். சனாதன தர்மத்தின் இந்த மகா வாக்கியம் உயர்ந்த பண்பு உடையவனுக்கு இந்த உலகமே ஒரு குடும்பம் என்கிறது. ஒருவன் தன் குடும்பத்தை நேர்மையாக காக்கும்போது உலகம் அவனை தன் குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொள்கிறது. சுற்றமாச் சுற்றும். மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி. ஒருவன் சுயநலமின்றி தன் கடமையை செய்யும்போது அவனிடம் சத்துவ குணம் மேலோங்குகிறது. அந்த நற்குணத்தின் ஒளியால் கவரப்பட்டு மக்கள் அவனை சூழ்ந்து நிற்பார்கள். இதுவே ஒரு தலைவனுக்குரிய இலக்கணமாகவும் சனாதன தர்மத்தில் சொல்லப்படுகிறது. ஆதர்ஷ புருஷன். நேர்மையான உழைப்பால் உயர்ந்தவர்கள் சமூகத்திற்கு முன்னுதாரணமாக விளங்குவார்கள். அவர்களை பின்பற்றுவதையும் அவர்களோடு உறவு கொள்வதையும் மக்கள் பெருமையாக கருதுவார்கள். குறள் 1026. நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல். விளக்கம். ஒருவனுக்கு சிறந்த ஆண்மை, நல்லாண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடிக்கு தானே பொறுப்பேற்று அதன் பாரத்தை தாங்கி அக்குடும்பத்தை ஆளும் நிலையை தனதாக்கிக் கொள்வதே ஆகும். மகாபாரதம்.
ய ஸ்வகுலம் சமுத்தர்த்தும் ஷக்யः பவதி ஷக்திதः தமேவ புருஷம் மன்யே சேஷாக து புருஷாக்ருதியः. விளக்கம்: யார் ஒருவன் தன் குலத்தை உயர்த்துவதற்கு தன் முழு சக்தியையும் பயன்படுத்துகிறானோ அவனையே நான் உண்மையான ஆண்மகன் புருஷம் என்று கருதுகிறேன். மற்றவர்கள் மனித உருவில் இருக்கும் வெறும் உயிரினங்களே. இச்சலோகம் வள்ளுவர் கூறும் நல்லாண்மை என்ற கருத்தை வழிமொழிகிறது. மனுஸ்மிருதி: யதா ஸ்வசக்தியா குருதே குடும்பஸ்ய பரணம் நரஹ தத் வை பௌருஷம் இத்யாஹு சிரேஷ்டம் தர்மம் சனாதனம். விளக்கம்: ஒருவன் தன் வலிமையால் குடும்பத்தை பாரம் தாங்கி பாதுகாப்பதே உண்மையான ஆண்மை பௌருஷம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே தொன்று தொட்டு வரும் மேலான சனாதன தர்மமாகும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. நல்லாண்மை பௌருஷம். சனாதன தர்மத்தில் ஆண்மை என்பது வெறும் உடல் வலிமை அல்ல, அது பொறுப்பேற்கும் குணம். ஒருவன் தன் வீட்டின் கஷ்டங்களை மற்றவர் மேல் சுமத்தாமல் தானே முன்வந்து தீர்க்க முற்படுவதே நல்லாண்மை. இல்லாண்மை ஹெட் ஆஃப் த ஹவுஸ்ஹோல்ட். சனாதன தர்மம் சொல்லும் 4 ஆசிரமங்களில் கிருஹஸ்த ஆசிரமம் இல்லறம் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் மற்ற 3 ஆசிரமங்களையும் இல்லறத்தானே தாங்குகிறான். அத்தகைய இல்லறத்தின் தலைவனாக இல்லாண்மை தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதே அவனது பிறவி பயன். குலரக்ஷணை. ஒருவன் தான் பிறந்த குலத்திற்கு செய்யும் கைங்கரியமே அவனது முதல் தர்மம். தன் குடிக்கு தானே பொறுப்பு என்ற எண்ணம் ஒருவனுக்குள் வரும்போது அவன் தாமச குணத்திலிருந்து ராஜச மற்றும் சத்துவ குணங்களுக்கு உயர்கிறான். கர்ம வீரத்துவம். சனாதன தர்மத்தின்படி சவால்களைக் கண்டு அஞ்சாமல் தன் குடும்பப் பொறுப்பை ஏற்பவனே வீரன். வள்ளுவர் ஆக்கிக்கொளல் என்று கூறுவது அந்த தகுதியை ஒருவன் தன் உழைப்பால் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. குறள் 1027. அமரகத்து வன்கண்ணர் போலத் தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. விளக்கம்: போர்க்களத்தில் பகைவரை எதிர்த்து நிற்கும் பாரம் அஞ்சாத வீரர்களிடமே தங்குவது போல ஒரு குடும்பத்தின் பாரத்தை சுமக்கும் பொறுப்பும் அக்குடும்பத்தில் அதனை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் உடையவர்களிடமே தங்கும். மகாபாரதம்: யதா யுத்தேஷு வீராணாம் பாரஹ பவதி துஸ்ஸஹः ததா குலேஷு தக்ஷாணாம் பாரஹ சர்வஹ பிரதிஷ்டிதः. விளக்கம்: யுத்தக்களத்தில் யுத்தேஷு எப்படி கடினமான பாரம் வீரம் மிக்கவர்களிடம் சேருமோ அதுபோல ஒரு குடும்பத்தில் அல்லது குலத்தில் காரியங்களை செய்யத் தெரிந்த தகுதியுடையவர்களிடமே ஒட்டுமொத்த பொறுப்பும் பாரஹ நிலை பெற்றிருக்கும். மனுஸ்மிருதி: துரந்தரஹ சுரஸ்த்வேவ யுத்தே விந்தியதி கௌரவம் ததா குடும்பபரணே தக்ஷஹ லோகேயபி பூஜ்யதே. விளக்கம்: போர்க்களத்தில் பாரத்தை இழுக்கும் வலிமையான காளை அல்லது வீரன் எப்படி கௌரவம் பெறுவார்களோ அதுபோல குடும்ப பாரத்தை சுமப்பதில் வல்லமை பெற்றவன் இந்த உலகத்தாரால் போற்றப்படுவான். இது வள்ளுவர் கூறும் ஆற்றுவார் மேற்றே பொறை என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. வீரமும் பொறுப்பும். சனாதன தர்மம் சொல்லும் க்ஷத்ரிய குணம் என்பது வெறும் போர் புரிவது மட்டுமல்ல, அது பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுமாகும். ஒரு குடும்பத்தில் யார் அதிக மனவலிமையும் ஆளுமை திறனும் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை இயற்கையாகவே தலைவன் என்ற நிலையை எய்துகிறார்கள். பொறை. இங்கே பொறை என்பது சுமை அல்லது பொறுப்பு. சனாதன தர்மத்தின்படி தகுதியுடையவர்கள் அதிக பொறுப்புகளை சுமப்பது என்பது தர்மத்தின் ஒரு பகுதியாகும். அவர்கள் அதை ஒரு கஷ்டமாக நினைக்காமல் தங்களுக்கு கிடைத்த ஒரு யக்ஞமாக, அதாவது தியாகமாக கருதுகிறார்கள். இயற்கை நீதி. போர்க்களத்தில் பல வீரர்கள் இருந்தாலும் முன்னணியில் நின்று தாக்குதலை தாங்குபவர்கள் ஒரு சிலரே. அதேபோல ஒரு பெரிய குடும்பத்தில் பலர் இருந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் மானத்தையும் பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் தாங்கிப் பிடிக்கும் தூணாக ஒருவரே இருப்பார். கர்மபலன். ஆற்றுவார், அதாவது ஆற்றல் உள்ளவர் என்பவருக்கு கூடுதல் பொறுப்புகள் வருவதை சனாதன தர்மம் ஒரு கௌரவமாக பார்க்கிறது. அதிக சுமை என்பது இறைவனால் அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்ட நம்பிக்கையின் அடையாளம். குறள் 1028. குடி செய்வார்க்கில்லை பருவம்
மடி செய்து மானம் கருதக் கெடும். விளக்கம்: தன் குடும்பத்தை உயர்த்த உழைப்பவருக்கு வேலை செய்வதற்கு என்று தனியே கால நேரம், பருவம் கிடையாது. சோம்பல் கொண்டு தன் மானத்தை பெரிதாக கருதி சிறு வேலைகளை செய்யத் தயங்கி காலம் கடத்தினால் அக்குடும்பம் அழிந்துவிடும். மகாபாரதம்: ந காலநியமக கஷ்சித் காரிய சித்திம் அபீப்சதஹ மடிம் தியக்துவா அபிமானம் ச காரியம் ஏவ சமாச்சரேத். விளக்கம்: காரிய சித்தியை, வெற்றியை விரும்புபவனுக்கு கால நியதி, அதாவது காலம் பார்த்தல் எதுவும் கிடையாது. சோம்பலை மடிம் விடுத்தும், வீண் கர்வத்தை மானம் விடுத்தும் எந்த நேரமானாலும் கடமையை செய்ய வேண்டும். வள்ளுவர் கூறும் பருவமில்லை என்பதையே இச்லோகம் வலியுறுத்துகிறது. மனுஸ்மிருதி: ந காலம் பிரதிக்ஷேதய ஸ்வகுலம் உத்தரேத் புதஹ ஆலஸ்யம் மானம் உத்யோகே தியக்த்வா குறியா ததந்திரிதஹ. விளக்கம்: தன் குலத்தை உயர்த்த விரும்பும் அறிஞன் காலத்தை நல்ல நேரம் அல்லது பருவம் எதிர்பார்த்து வீணே காத்திருக்க மாட்டான். அவன் தன் முயற்சியில், அதாவது உத்தியோகத்தில் சோம்பலையும் அகங்காரத்தையும் தள்ளி வைத்துவிட்டு சோர்வின்றி செயல்படுவான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் இணைந்து பின்வருமாறு இணைந்து போகிறது. அகால கர்மம். சனாதன தர்மத்தின்படி சில சடங்குகளுக்கு காலம் பார்த்தல் அவசியம். ஆனால் ஆபத் தர்மம் மற்றும் குடும்ப ரக்ஷணை போன்ற கடமைகளுக்கு காலவேரம் கிடையாது. எப்போது தேவைப்படுகிறதோ அப்போதே உழைக்க தயாராக இருக்க வேண்டும். மடி. சனாதன தர்மம் தாமச குணமான சோம்பலை ஒரு பாவமாக கருதுகிறது. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு. மனித உடலில் உள்ள பெரிய எதிரி சோம்பல். குடும்பத்தை உயர்த்த நினைப்பவன் இந்த எதிரியை முதலில் வெல்ல வேண்டும். மானமும் அகங்காரமும். இங்கே மானம் என்பது வீண் தற்பெருமையை குறிக்கிறது. நான் இவ்வளவு பெரியவன், நான் போய் இந்த சிறிய வேலையை செய்வதா என்ற எண்ணம், ஃபால்ஸ் பிரைட், ஒருவனின் முன்னேற்றத்தை தடுக்கும். சனாதன தர்மம் சொல்லும் நிர்மாண மோகா, அதாவது மானம் மற்றும் மோகமற்ற நிலை உழைப்பவனுக்கு அவசியம். காலத்தின் மதிப்பு. காலோஹி துரதிக்ரமக. காலம் கடந்து போனால் மீண்டும் வராது. ஒரு குடும்பம் கஷ்டப்படும்போது நேரம் காலம் பார்த்து கொண்டிருப்பது தர்மமாகாது. உடனடி செயல்பாடே அந்த இடத்தின் மிகச்சிறந்த தர்மம் என்பதை வள்ளுவர் மானம் கருதக் கெடும் என்ற எச்சரிக்கையோடு கூறுகிறார். குறள் 1029. இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்துக்கு குற்ற மறைப்பான் உடம்பு. விளக்கம்: தன் குடும்பத்திற்கு வரும் துன்பங்களை நீக்கி அக்குடும்பத்தை காக்க பாடுபடும் ஒருவனுடைய உடல் துன்பங்களை மட்டுமே ஏந்தும் பாத்திரமோ இல்லை, அதுவே அக்குடும்பத்தின் உயரிய அரண். அதாவது, குடும்பத்தின் மானத்தை காக்க ஒருவன் தன் உடல் வருந்தி துன்பங்களை ஏற்பது உலக பார்வையில் இடும்பையாக தெரிந்தாலும் அதுவே அறத்தின் உச்சம். மகாபாரதம்: யஹ குடும்பார்த்தே சகதே துக்கானி சததம் நரக தஸ்ய தேஹஹ தபஹ பாத்திரம் ந தூ துக்கஸ்ய பாஜனம். விளக்கம்: யார் ஒருவன் தன் குடும்பத்திற்காக குடும்பார்த்தே எப்போதும் துன்பங்களை பொறுத்துக் கொள்கிறானோ சகதே துக்கானி, அவனது உடல் துன்பங்களை ஏந்தும் பாத்திரம் அல்ல, அது தவத்தின் பாத்திரம், தபஹ பாத்திரம். அவன் படும் துன்பம் யாகத்திற்கு சமமானது. மனுஸ்மிருதி: குலஸ்ய துக்க நிர்மூலம் யஹ கரோதி நிஜை ஸ்ரமைஹ் தஸ்ய காத்ரம் தர்மகோஷஹ சர்வதா பரிபூஜ்யதே. விளக்கம்: தன் சொந்த உழைப்பால் நிஜை ஸ்ரமைஹ் குலத்தின் துன்பத்தை வேரறுப்பவன் எவனோ அவனது உடல் தர்மத்தின் பெட்டகமாக தர்மகோஷஹ கருதப்படுகிறது. அவனடையும் உடல் வருத்தம் உண்மையில் அவனை புனிதப்படுத்துகிறது. வள்ளுவர் கூறும் கொள்கலம் என்பதற்கு தர்ம கோஷம் என்பது சிறந்த ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. துக்க பாஜனம். ஒருவன் தன் சுகத்தை தியாகம் செய்து குடும்பத்தின் குறைகள், குற்றம் வெளியே தெரியாமல் காக்கும்போது அவன் கர்மாவின் பிடியிலிருந்து விடுபட்டு சேவை என்ற நிலைக்கு உயர்கிறான். அவனது உடல் துன்பத்தை சுமந்தாலும் அவனது ஆத்மா அமைதி பெறுகிறது. குடும்ப ரக்ஷணை.
சனாதன தர்மத்தில் குடும்பம் என்பது ஒரு சிறிய கோயில். அக்கோயிலை காக்கும் அர்ச்சகனைப் போல குடும்பத் தலைவன் எல்லா இக்கட்டுகளையும் இடும்பை தானே தாங்குகிறான். இதையே வள்ளுவர் கொள்கலம் கொள்ளோ என்று ஒரு வியப்புடன் கேட்கிறார். தவம் எனப்படுவது காட்டில் அமர்ந்து செய்யும் தவம் ஒரு வகை என்றால், இல்லறத்தில் இருந்து கொண்டு குடும்பத்தின் வறுமையையும் பிணிகளையும் மற்ற குறைகளையும் தன் தோளில் தாங்குவது கிருஹஸ்த தவம் ஆகும். அத்தகைய வீரனின் உடல் துன்பத்திற்கே உரியது போல தோன்றினாலும் அது புகழுக்கு உரியது. அவதார புருஷர்கள் ஸ்ரீராமபிரான் தன் குடும்பத்தின் தந்தையின் சொல்லையும் புகழையும் காக்க 14 ஆண்டுகள் வனவாச துன்பங்களை ஏற்றார். அவரது உடல் துன்பத்தின் கொள்கலமாக தெரிந்தாலும் உண்மையில் அது தர்மத்தின் உறைவிடமாக இருந்தது. திருக்குறளின் குடி செயல் வகை அதிகாரத்தின் இறுதிக் குறளையும் சனாதன தர்மத்தின் குல ரக்ஷக புருஷன் மற்றும் தர்ம ஸ்தம்பம் என்ற விழுமியங்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம். குறள் 1030. இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லாள் இலாத குடி. விளக்கம்: ஒரு பெரிய மரம் அதன் வேர்களை கால் வெட்டிவிட்டால் கீழே விழுந்துவிடும். அதுபோல துன்பங்கள் வந்து தாக்கும்போது அக்குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் வலிமையான ஒரு மனிதன் நல்லாள் இல்லையென்றால் அக்குடும்பம் நிலை குலைந்து அழிந்துவிடும். மகாபாரதம். யதா விருட்சோ ஹி சாகாபி புஷ்பை பல விக்ருதிபிஹி மூலே நஷ்டே வினஷ்யதி ததா ராஜாவி நாக்ருதம். விளக்கம்: கிளைகள், பூக்கள், பழங்கள் என எவ்வளவு செழிப்பாக மரம் இருந்தாலும் அதன் வேர் மூலம் அழிந்தால் மரம் முழுவதுமே அழிந்துவிடும். அதுபோல ஒரு குடிக்கு ஆதாரமான தலைவன் அடுத்தூன்றும் நல்லாள் இல்லையென்றால் அந்த வம்சத்தின் மற்ற சிறப்புகள் அனைத்தும் அழிந்துவிடும். மனுஸ்மிருதி. ஆஸ்ரயः சர்வபூதானாம் யதா ஸ்தம்போ திருடः சுபः ததா குடும்பபரணே சாதுஹு திஷ்டதி நிಶ್ಚலः. விளக்கம்: ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கி நிற்கும் உறுதியான தூண் ஸ்தம்போ எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ அதுபோல குடும்பத்தின் பாரத்தை சுமக்கும் சாதுவான மனிதன் அசையாமல் நின்று அதை காக்கிறான். அத்தகைய தூண் போன்ற மனிதன் இல்லையென்றால் அக்குடும்பம் இடிந்து விழுந்துவிடும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஸ்தம்ப தர்மம், த பில்லர் பிரின்சிபிள். சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு கர்த்தா, பொறுப்பாளர் இருப்பார். அவர் வெறும் அதிகாரத்திற்காக அல்ல, குடும்பத்தின் ஸ்தம்பமாக இருப்பதற்காகவே போற்றப்படுகிறார். துன்பம் எனும் கோடாலி மரத்தின் வேரை வெட்டும்போது ஒரு தூண் போல குடிக்குத் துணை நிற்பவன்தான் நல்லாள். குலரக்ஷகன். சனாதன தர்மத்தின்படி ஒரு வம்சம் நிலை பெற வேண்டுமானால் அந்த வம்சத்தில் அறநெறி தவறாத வலிமையான மனதுடைய ஒருவராவது இருக்க வேண்டும். அத்தகைய ஒருவர் இருக்கும் வரை அந்த வம்சத்தை எத்தகைய இடுக்கண்களும் அதாவது துன்பங்களும் அழித்துவிட முடியாது. ஆதார சக்தி. பிரபஞ்சத்தை தாங்கும் ஆதிசேஷன் அல்லது திக்கஜங்கள் போல ஒரு குடும்பத்தை அதன் வறுமை மற்றும் இழிவு எனும் பள்ளத்தில் வீழாமல் தாங்கி பிடிப்பவன் தெய்வத்திற்கு சமமாக கருதப்படுகிறான். வழிமுறை. இந்த குறள் ஒரு எச்சரிக்கையாகவும் அமைகிறது. ஒவ்வொரு இளைஞனும் தன் குடும்பத்தை தாங்கும் அடுத்தூன்றும் நல்லாளாக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது சனாதன தர்மம் சொல்லும் புருஷார்த்தமாகும்.